ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். அகோபிலம் யாத்திரை பகவான் நரசிம்மதேவரின் அவதார ஸ்தலம். நவ நரசிம்ம க்ஷேத்திரம். பகவான் நரசிம்மதேவர் 9 ரூபங்களில் ஸ்வயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். டிசம்பர் 6 8 தேதி வரை. டிசம்பர் 6 இரவு வெள்ளிக்கிழமை பெங்களூர் மற்றும் சென்னையிலிருந்து 9 மணிக்கு யாத்திரை புறப்பட்டு சனிக்கிழமை காலை டிசம்பர் 7 அகோபிலத்தை அடைவோம். முதல் நாள் லோயர் அகோபிலம் மற்றும் 2ஆம் நாள் அப்பர் அகோபிலம் தரிசனம் எடுத்து மீண்டும் திங்கட்கிழமை அதிகாலை பெங்களூர் மற்றும் சென்னையை வந்தடைவோம். நரசிம்மர் பிரகலாதர் கூப்பிட்ட குரலுக்கு ஸ்தம்பத்திலிருந்து அவதரித்து இரண்யனை வதம் செய்த பிறகு தேவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட நீர் இங்கு பவனாஷ்னி நதியாக, பவனாஷ்னி தீர்த்தமாக அனைவரின் பாவங்களையும் போக்கி பக்தியை கொடுக்கும் இந்த அற்புதமான நீர்வீழ்ச்சியை காணலாம். இரண்யனை வதம் செய்த பிறகு அங்கே பகவான் கையலம்பிய இரத்த குண்டத்தையும் இங்கு ஜுவால நரசிம்மரிடத்தில் நாம் தரிசிக்கலாம். கீழ் அகோபிலத்தில் பகவான் நரசிம்மர் யோக நரசிம்மராக, யோகானந்த நரசிம்மராக பிரகலாதருக்கு யோக வித்தையை சொல்லிக் கொடுக்கும் இந்த அற்புதமான ரூபத்தில் பகவான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். அங்கிருந்து சற்று தொலைவில் பகவான் நரசிம்மரை திருப்திப்படுத்த ஆஹா ஊஹு என்ற கந்தர்வர்கள் பகவானை நோக்கி கீர்த்தனைகள் பாட, அங்கே அக்கீர்த்தனைக்கு தாளங்கள் அமைத்து இங்கு தாளம் போடும் நிலையில் சிரித்த நிலையில் பகவான் நரசிம்மர் சத்திரவட நரசிம்மராக காட்சியளிக்கிறார். பரசுராமர் இந்த தலத்தில் வந்து தியானம் செய்ய பரசுராமுக்கு காட்சியளித்த பார்கவ நரசிம்மராக பரசுராமர் இரண்யனை வதம் செய்ததை நான் காண வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவிக்க, அதே வதம் செய்த நிலையில் இரண்யனை வதம் செய்யும் நிலையில் பகவான் இங்கு பார்கவ நரசிம்மராக காட்சியளிக்கிறார். இங்கு பார்கவ தீர்த்தம் அனைத்து தோஷங்களையும் பாவங்களையும் போக்கும் தீர்த்தத்தையும் நாம் காணலாம். பாவன நரசிம்மர் அற்புத ரூபத்தில் அடர்ந்த காட்டில் செஞ்சுலட்சுமி தாயாரை திருமணம் செய்து தன் மடியில் அமர்த்தி இருவரும் லக்ஷ்மி நரசிம்மராக வருபவர் அனைவர்களின் பாவங்களையும் போக்கி பக்தியை கொடுக்கும் அந்த அற்புத பாவன நரசிம்மரை நாம் தரிசனம் செய்யலாம். பாவன நரசிம்மரை தரிசனம் செய்ய அடர்ந்த காட்டில் ஜீப்பில் பயணம் செய்யும் அனுபவமே ஒரு தனி அனுபவம். காட்டின் இயற்கை அழகையும் பகவானை தரிசிக்கப் போகும் அந்த ஆவலையும் அதிகரிக்கும் இந்த பயணம் மிகவும் சுவாரஸ்யமானது. காரஞ்ச நரசிம்மர் மேல் அகோபிலம் செல்லும் வழியில் அனுமனுக்கு ஒரு கையில் வில்லும் நெற்றிக்கண்ணும் அந்நெற்றிக்கண்ணில் தானே ராமர் என்றும் காட்சி கொடுக்கும் அற்புதமான ரூபம் காரஞ்ச மரத்தின் அடியில் காரஞ்ச நரசிம்மராக காட்சி கொடுக்கிறார். அகோபிலம், அகோபலம், அகோவீரியம். அகோபில குகைக்குள் அமர்ந்து பிரகலாதருக்கு காட்சி கொடுக்கிறார். இங்கு ஆதிசங்கரர் சிவலிங்கத்தையும் சுதர்சனத்தையும் நிறுவியிருக்கிறார். இங்குதான் ஆதிசங்கரர் கரவலம்ப ஸ்தோத்திரத்தை பாடினார். இந்த அற்புதமான நரசிம்மரையும் நாம் தரிசனம் செய்யலாம். நரசிம்ம அவதாரத்தின் போது வேதங்களை பிரம்மா மீண்டும் தொலைக்க மறுபடியும் வராக பெருமானாக வேதங்களை மீட்டெடுத்த வராக நரசிம்மராக இங்கு காட்சி கொடுக்கிறார். மாலோல நரசிம்மர். மா என்றால் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரை மடியில் அமர்த்தி கருடன் மீது அமர்ந்து, எங்கும் கிடைக்காத காட்சி, எப்போதுமே கருடன் மீது அமர்ந்து பக்தர்களின் கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக அனுகிரகம் செய்வதற்காக லக்ஷ்மி நரசிம்மராக மாலோல நரசிம்மர் காட்சியளிக்கின்றார். மாலோல நரசிம்மரே 9 நரசிம்மரின் உற்சவமூர்த்தியாகவும் இங்கு கொண்டாடப்படுகிறது. ஜுவால நரசிம்மர் ஸ்தம்பத்திலிருந்து அவதாரம் எடுத்து இரண்யனை மடியில் கிடத்தி 8 கரங்களுடன் உக்ர ரூபத்தில் ஜுவால நரசிம்மராக 2 கரங்களால் இரண்யனின் தலையையும் காலையும், 2 கரங்களில் இரண்யனின் வயிற்றை கிழித்து, 2 கரங்களில் அதை மாலையாக அணிவித்து, 2 கரங்களில் சங்கு சக்கரத்துடன் காட்சியளிக்கும் அற்புதமான நரசிம்மர். இங்கு ஆதிசங்கரர் பகவான் நரசிம்மரை போற்றி புகழ்ந்து பாடிய உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் நமாமேகம் என்று இயற்றிய அற்புதமான பாடல் இங்குதான் இயற்றப்பட்டது. இப்படி அற்புத ரூபத்தில் பகவான் காட்சியளிக்கும்
பாவன நரசிம்மரையும் 9 நரசிம்மரையும் நாம் சேவித்து பயன்பெறலாம். ஜால நரசிம்மரை தரிசிக்கச் செல்லும் வழியில் பவனாசினி நதியின் தீர்த்தத்தில் நடந்து நம் பாவங்களை தொலைத்து நமது பக்தியை அதிகரிக்கும் அற்புதமான நடைபாதை. 2 நாள் சாத்வீக உணவு, பிரசாதம், தங்குமிடம், பஸ் சார்ஜஸ் மற்றும் லோக்கல் ஜீப் சார்ஜஸ் அனைத்தும் சேர்த்து நபர் ஒருவருக்கு 5940 5940 ரூபாய். இதற்கு மேல் எந்த கட்டணமும் கிடையாது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு பகவான் நரசிம்மரின் அருளை பெற கேட்டுக்கொள்கின்றோம். விருப்பம் உள்ளவர்கள் இங்குள்ள தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இங்குள்ள லிங்கின் மூலம் அகோபிலம் யாத்ரா பயணத்திற்கு பதிவு செய்யலாம். நன்றி. ஹரே கிருஷ்ணா.